என்னுடைய லாஸ்ட் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் டு ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னும் டீட்டெயிலாக கேட்டிருந்தேன். ஸோ பேசிக்காக அந்த ஷார்ட்ஸ்ன்றதுனால வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக வந்து என்னுடைய சப்சிக்வெண்ட் வீடியோவில் ஐ வில் மேக் ஏ டீட்டெயில் ரிப்போர்ட் ஆஃப் தட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆஃப் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் டு ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ். ஸோ சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறது எப்படி, ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்னென்ன முக்கியமான விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஹாய், ஐ எம் மோகன் ராஜ். ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சிலிங் அகாடமி. சரி, சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேரியஸ் ஸ்கேல்ஸில் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் மேபி 700, 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட், 2500, 3000. Depends on the size of your working capital, your investment, and depends on the locations. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் மார்க்கெட்டையும் ஒரு 2500 ஸ்பேஸ் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் ரெஃபர் பண்ணி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் தி டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பர் மார்க்கெட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கும் போதும் ஆரம்பிச்சதுக்கப்புறமா என்ன முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா சூப்பர் மார்க்கெட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஷாப் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ண ஷாப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமா ஃபயர் லைசன்ஸ், கார்பரேஷன் லைசன்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் என்னன்றதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதாவது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, இல்லை வந்து பார்ட்னர்ஷிப்பா, இல்லை ப்ரைவேட் லிமிட்டடா, இல்லை எல்எல்பி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்மால் ஸ்கேல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து மேபி ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கும், இல்லைனா மேபி பார்ட்னர்ஷிப்பாக தான் இருக்கும். ஜென்ரலாக மேபி ஒரு கார்பரேட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ மேபி ப்ரைவேட் லிமிடெட் இல்லை பப்ளிக் லிமிடெட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இதே ப்ரொப்ரைட்டராக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமுக்கான சூப்பர் மார்க்கெட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத முதல்ல டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து ரேக்ஸ், அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக், நம்ம வந்து விற்கக்கூடிய பொருள், அது வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட் நடத்துறதுக்கான சப்ஸ்டிக்வெண்ட் ஐட்டம்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேர், சிஸ்டம், அப்புறம் வந்து பில்லிங் பிரிண்டர், அப்புறம் வந்து பார்கோட் பிரிண்டர், சிசிடிவி கேமராஸ், லைட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸு, அப்புறம் வந்து சில்லர், அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் ஃபீ அண்ட் அதர் மிஸ்லினியஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன் பிஃபோர். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஏசி, அப்புறம் வந்து வெஹிக்கிள் ஃபார் டெலிவரி, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ரேக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் த டிஸ்பிளே, அது நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பில்லிங் சாஃப்ட்வேர், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரை வாங்கி அதை நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் பில்லிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இன்வென்ட்ரி வந்து பீன் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்கள் வந்து நல்ல பில்லிங் சாஃப்ட்வேராக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் அட்லீஸ்ட் மினிமம் தேவைப்படும். ஒன்று வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு, இன்னொன்று வந்து உங்களுக்கு பில்லிங் கவுண்டருக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ பார்கோடு பிரிண்டர். ஸோ பார்கோட் பிரிண்டர் எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி இருக்கும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்கோடை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸில் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு போடுவீங்க. ஸோ சேல் பண்ணும்போது அதை ஸ்கேன் பண்ணால் போதும் அந்த பார்கோடை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பில்லிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பார்கோட் பிரிண்டர் தேவை. அப்புறம் வந்து பில்லிங் பிரிண்டர். ஸோ நீங்கள் பில் ரைஸ் பண்ண உடனே பிரிண்ட் வர அந்த பில்லிங் பிரிண்டர் இருக்கணும். சிசிடிவி கேமரா வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் எஸ்பெஷலி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்ஃபரேஜஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ பில்ஃபரேஜஸ் அப்படின்னா வந்து மேபி தெஃப்ட், ஸோ வந்து அதர் திங்ஸ் ஆல்சோ லைக் தட், அதாவது டேமேஜ், அப்புறம் வந்து எக்ஸ்பைரி, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் கூட தெஃப்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஜென்ரலாக வந்து நடக்கக்கூடிய விஷயம் இன் சூப்பர் மார்க்கெட். ஸோ அதனால் வந்து சிசிடிவி கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எனி சூப்பர் மார்க்கெட் இட் ஷுட் பி வெரி அட்ராக்டிவ். ஸோ அது வந்து லைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட் வில் அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ். சில்லர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பிராண்ட்ஸே வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய சில்லரையும் அவங்களுடைய ஃப்ரீசர்ஸையும் தருவாங்க உங்களுக்கு ஃபார் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து ஆஸ் எ சூப்பர் மார்க்கெட் ஓனர் நீங்கள் வந்து உங்கள் ஓன் சில்லர் வச்சிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிராண்ட்ஸ் வந்து தே வில் டிமாண்ட் டு கீப் டிஸ்பிளே ஆஃப் தேர் பிராண்டட் தேர் ப்ராடக்ட் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்ற ப்ராடக்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வந்து யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் சில்லர். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு சில்லராக இருக்கணும், சிங்கிள் டோர் சில்லர் இருக்கணும். அப்புறம் வந்து லைசன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஓகே. அண்ட் வெஹிக்கிள் ஃபார் டெலிவரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யூ ஷுட் ஹேவ் ஒன் வெஹிக்கிள் அட்லீஸ்ட் டு கிவ் தி டோர் டெலிவரி சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம், ஈச் ஹெட்டுடைய காஸ்ட் பார்க்கலாம் நீங்கள். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டட் சம்மர் அரௌண்ட் 34 lakhs. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20 lakhsக்கு வந்து ஸ்டாக் வந்து பிளான் பண்ணணும். பட் தட் இட்செல்ஃப் இஸ் வெரி வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி. பிகாஸ் ஏன்னா வந்து 20 lakhs வந்து வில் நாட் பி தட் மச் சஃபிஷியன்ட். ஆனால் அட்லீஸ்ட் 20 lakhs ஆகுது இருந்தால் தான் நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தி கஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட். ஏன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் ஹேவ் 6000+ SKUs. ஸோ SKUஸ்னா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு SKU. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6000+ இருக்கிறதுனால 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப மினிமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் என்ன இருக்கணும்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கணும். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டோரி ஏரியாவாக இருக்கணும். அங்கே தான் வந்து நீங்கள் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் வந்து பார்கோடு பிரிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் டு சென்ட் டு த ஷெல்ஃப். ஸோ அதுக்கு வந்து பேக் அண்ட் ஆஃபீஸ் பேக் ஸ்டோர் வந்து ஒன்று இருக்கணும். 300 ஸ்கொயர் ஃபீட் அட்லீஸ்ட் இருக்கணும். வேற 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவாக இருக்கணும், ஸ்டோர் ஏரியாவாக இருக்கணும். 2000 ஸ்கொயர் ஃபீட் ஷுட் பி சூப்பர் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா அதே ஹெச் நான் சொன்னேன். பட் ஆனால் வந்து இட் வில் பிட் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஒரு 6 to 7 lakhs இருக்கலாம். வி ஆர் டேக்கன் 6 lakhs. அதுக்கப்புறம் இந்த ரேக்ஸுடைய காஸ்ட் வந்து இட் வில் காஸ்ட் அட்லீஸ்ட் 7 lakhs மினிமம். ஏன்னா வந்து சைஸ் இஸ் பிக்கர் அண்ட் உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 84 lakhs வரும். அதில் 50 lakhs வந்து உங்களுடைய ஸ்டாக் மட்டுமே வரும். எகைன் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 lakhs ஸ்டாக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம். ஏன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஜாஸ்தி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேல்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனால் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு பேலன்ஸ் இன் சச் எ வே தட் இட் ஷுட் நாட் லீட் டு யுவர் எக்ஸ்பைரி. ஸோ அது வந்து உங்கள் சேல்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி இன்வெஸ்ட். ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், P&L பார்க்க போகிறோம். ஸோ P&L பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல வந்து எக்ஸ்பென்சஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. ஸோ வந்து நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறீங்க, அதாவது வந்து என்னென்ன மேன் பவர் ரிக்வயர்டு. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சில மேன் பவர் நாட் ரிக்வயர்ட். பட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் சில மேன் பவர் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்டோர் மேனேஜர் தேவை, ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர் தேவை, ஒரு பில்லிங் ஸ்டாஃப் தேவை, ரேக் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் அதாவது வந்து ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் தட் ரேக் இன் டிஸ்பிளே அண்ட் தே வில் சப்போர்ட் தி கஸ்டமர்ஸ் அண்ட் தே வில் கீப் தி ரேக். அந்த இந்த எக்ஸ்பைரி எல்லாம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணி எடுத்து அவங்க இந்த ரேக் வந்து பக்கா வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரேக் கிளர்க் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஸ்டோர் டீம். ஸோ ஸ்டோர் டீம் தான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரிசீவ் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி எழுதி அதை வந்து பார்கோட் ஸ்டிக் பண்ணி அவங்க வந்து ரேக்குக்கு வந்து அனுப்பணும். தென் ஹவுஸ் கீப்பிங். ஏன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அதனால வந்து ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து FSSAIலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டும் சரி ஸ்டோர் ஏரியாவும் சரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அங்கே வந்து ரேக்கோ இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டினியூஸ் கிளீனிங் ஆஃப் தி ஷாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து டெலிவரி பர்சன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ஸ்டாஃப்ஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூ டோன்ட் ரிக்வயர் த ஸ்டோர் மேனேஜர், பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் தி அசிஸ்டன்ட் ஸ்டோர் மேனேஜர். வேற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக தேவைப்படாது. ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிற மேன் பவர் வச்சே வந்து யூ கேன் மேனேஜ் தி ஹவுஸ் கீப்பிங். அதே மாதிரி செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பில் வந்து மே நாட் பி ரிக்வயர்ட் தட் மச். பட் வேற 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து யூ ரிக்வயர் ஸ்டோர் மேனேஜர் அண்ட் யூ ரிக்வயர் ஆல் தி அதர் மேன் பவர்ஸ். ஈவன் வந்து பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 3. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 3 பில்லிங் கவுண்டர்ஸ். அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் தி சேல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 6 மேன் பவர் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். பட் வேறாஸ் இன் 2500 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 16 பீப்புளாவது இருக்கணும் மினிமம். ஸோ இதோடைய டோட்டல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60,000 வரும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும். இன் 2500 ஸ்கொயர் ஃபீட் இட் பி அட்லீஸ்ட் 1.5 lakhs. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்ஸ் ஹெட்ல வந்து சேலரி வந்து மெயினாக பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்க்கும்போது முதல்ல வந்து நமக்கு என்ன ஆவரேஜ் சேல்ஸ் வரும், அந்த ஆவரேஜ் சேல்ஸ் நமக்கு என்ன மாதிரியான கிராஸ் ப்ராஃபிட் வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் என்ன வரும், ஸோ தட் நெட் ப்ராஃபிட் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இந்த நம்ம இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் பார்க்க போகிறோம். பர் டே ஆவரேஜ் வந்து ஒரு 40,000 சேல்ஸ் மினிமம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு 12 லட்சம் சேல்ஸ் ஆகும். ஸோ 12 லட்சத்துக்கு வந்து 10% மார்ஜின் அப்படின்னா கூட நம்ம வந்து 1,20,000 நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் வரும். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 60,000 வருது. பட் இதில் சப்சிக்வெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்ட் வந்து நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 30,000 கேன் எக்ஸ்பெக்ட் த ரெண்ட். ஏன்னா வந்து ரெண்ட் வந்து மே டிஃபர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% ஏறது. பட் ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிட்வீன் 30,000 to 35,000 or 40,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சைஸ் ஆஃப் ஷாப்புக்கு வந்து ஈவியோட எக்ஸ்பென்சஸ் வந்து அப்ராக்சிமேட் அரௌண்ட் 10,000 per month. தென் யுவர் இன்டர்நெட், ஃபோன் 3,000, பெட்ரோல் 2,500, ஸ்டேஷனரி 1,000, மெயின்டெனன்ஸ் 1,000, miscellaneous expenses will be 2,000 and pilferages will be around 2%. And the investment, that is 20 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து 4,000 வந்து you can consider the pilferages expenses or pilferages loss. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 34 lakhs வருது. இந்த 34 lakhsக்கு at the rate of 14% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ் டு 40,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து வில் பி அரௌண்ட் 1.5 lakhs. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து when you do 60,000 per day average sales, then your monthly sales will be around 18 lakhs. So 18 lakhs வரும்போது you can expect the margin, gross margin as 17%. So 17% அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து you will get a gross profit. அந்த 3 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா உங்க 1.5 போச்சு அப்படின்னா you will get almost 1.5 lakhs as your net profit. ஸோ அப்போ என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா matter of 10,000 increase in sales per day உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீசிங் ஜம்பிங் drastically. அப்போ இப்போ இந்த 40,000 நான் சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட்ஸ் நடக்கக்கூடிய சேல்ஸ், ஈவன் சில கேசஸ் வந்து தி ஆவரேஜ் சேல்ஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் 30 to 35 அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மேன் பவர் எக்ஸ்பென்சஸ் நீங்க வாட் எவர் ஐ ஹவ் given the expenses which is the least. ஓகே, இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணும்போது ஜென்ரலா வந்து சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் லீடிங் டு த லாஸ். பட் என்ன ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மால் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து P&L வந்து எவ்ரி மந்த் பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு வந்து தேர் எய்தர் மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆனது வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து when you enter the purchase, when you do the sales, automatically உங்கள் இன்வென்ட்ரி என்னன்னு வரும், உங்களுடைய GST ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஜென்ரேட், உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் என்னன்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. பட் அதுலேயே வந்து நிறைய சம்டைம்ஸ் சில பேர் வந்து பொருள் இப்படி பண்ணுறதுனால அதில் வந்து நிறைய பேர் மிஸ்மேட்ச் பண்ணுறாங்க. they are not able to really understand what are they making, are they making profit or loss. பட் இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து when we discuss with some of the சூப்பர் மார்க்கெட் owners, we can able to understand this is the kind of margin what they get and this is the kind of sales what they can do. ஆனால் ஆவரேஜ் சேல்ஸ் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து between 30 to 35, even if you keep higher side of 40 also people are making loss. ஸோ அப்போ ரியலாக ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா you have to look at maybe 50,000, 60,000 for this kind of square feet area and this kind of rent and this kind of expenses. So this is a key. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2,500 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஷாப் எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் we can expect minimum 70,000 ஆவரேஜ் சேல்ஸ் per day. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆவரேஜ் வந்து அந்த ரேஞ்சில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது they are making almost 15% நம்ம மார்ஜின் சொன்னோம். ஏன்னா வந்து வால்யூம் இஸ் ஹை, ஸோ they can able to negotiate better, so they can able to get 15% on an average. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 3,15,000 வருது. ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்ட் வந்து we can expect somewhere around 80,000, it may be 1 lakh also sometimes, depends on the location, but we are taking 80,000. சேலரியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட்ஸ் அரௌண்ட் 1.5 lakhs. ஸோ இபி பார்த்தீங்கன்னா வந்து மேபி பிகர் இன் சைஸ், ஸோ 20,000 we can expect the EB per month and இன்டர்நெட், பெட்ரோல், ஸ்டேஷனரி, மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ஆன் ஆவரேஜ் 2,253 அந்த ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா வந்து பில்ஃபரேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 50 lakhs ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2% நம்ம கணக்கு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 10,000 we can consider as expenses. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து அரௌண்ட் 84 lakhs, அதுக்கு வந்து அட் ரேட் ஆஃப் 14% பார்த்தீங்கன்னா வந்து 98,000, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 lakh இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து அரௌண்ட் 4.18 lakhs. அப்போது நீங்கள் வந்து 70,000 per day சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா when you are making that 3,50,000 as the gross profit with the expense of 4.18, your net profit and loss அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a loss of 1 lakh. ஸோ அப்போது நீங்கள் வந்து what you should look at is you should look at least next 80,000 பண்ணீங்க அப்படின்னா you can expect incremental of profit margin 18% அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 4.32 lakhs. So you can make at least 13,500 as the net profit.
அப்போ நீங்கள் வந்து 1 lakh நீங்கள் per month பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் டூயிங் ஆல்மோஸ்ட் 30 lakh சேல்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.81 lakhs ப்ராஃபிட் வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து மேட்டர் ஆஃப் 30,000 இன்க்ரீஸ் ஆஃப் வால்யூம் பர் டே யூ கேன் ஏபிள் டு மேக் a ப்ராஃபிட் ஆஃப் 1.81 lakh. பட் ஆனால் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 lakh சேல்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் ஈஸி. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி பிக் competition in the supermarket business, where corporates are there, the lot of online business are there, online deliveries are there. So supermarket as a single owner, as in your own brand, it is not that easy to make your sales up. So அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to clearly plan your budgeting, your investment, your expenses, your sales. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கை பற்றி நான் ஷேரே பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எகைன் மார்க்கெட்டிங் வந்து இனிஷியலாக மெனி பீப்புள் டூ இந்த இனிஷியல் ஸ்டேஜ், பட் ஆஃப்டர் தட் தே won't do it. But you should allot some money for your marketing and try to see how you can increase your volume from 70,000 to 1 lakh. So அங்கே தான் வந்து it's the way you play. Like you have to spend at least 25,000, 30,000 per month for your marketing. ஸோ மார்க்கெட்டிங்ல நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மே பி த பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து யூ கேன் ஏபிள் டு ரீச் அவுட் த ரைட் ஆடியன்ஸ் வித் யுவர் ஸ்கீம்ஸ் அண்ட் your offers, you can able to pull the customers. So another one, the digital marketing is the better way to do your business better in supermarket. Okay, so இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது வந்து என்னென்னலாம் பண்ணணும். ஸோ வந்து நம்ம பட்ஜெட்டிங் போடணும், தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கணும், நம்ம வந்து அப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்க்கணும், சேல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்க்கணும், how to increase the sales, how to make the profit. இதெல்லாம் வந்து you have to have a blueprint in your system. So all the very best. Thank you so much. So let's meet in the next video. Thank you.